அண்மைச் செய்தி. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு இருந்த இரும்பு கம்பிகளை திருடிச் சென்றவர்களை தட்டி கேட்ட காவலர்கள் கல்லால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பட்டப்பகலில் நடந்த இந்த பயங்கரம் குறித்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம். இவன் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ பணிக்காக வைத்திருந்த இரும்பு கம்பிகளை ஆட்டோவில் திருடிச் சென்ற நபர்களை தட்டி கேட்ட காவலர்களுக்கு நைய பிடித்திருக்கிறார்கள். கல்லால் தாக்கி இருக்கக்கூடிய வீடியோ காணொலிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் பெருங்குடி அடுத்த கந்தன் சாவடி கோயில் அருகே நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ பணிகளுக்காக வைத்திருந்த இரும்பு ராடுகளை ஆட்டோ ஒன்றில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் பட்டப்பகலில் திருடியிருக்கிறார்கள். குறிப்பாக அப்பொழுது தனியார் நிறுவனத்தின் சார்பில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாவலர் ஆட்டோவில் வந்த அந்த கும்பல் இரும்பு திருடுவதை தட்டி கேட்டிருக்கிறார். அப்போது அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். 3 பேரும் சேர்ந்து தாக்கியதை தாக்குப்பிடிக்க முடியாமல் அவர் பதறியடித்துக் கொண்டு ஓடி வருகிற போது அவரை துரத்தி கல்லால் அடித்திருக்கிறார்கள். மெட்ரோ பணியில் ரயில் பணிக்காக வைத்திருக்கக்கூடிய இரும்பு ராடுகளை பட்டப்பகலில் திருடிய ஆட்டோ கும்பல் இந்த பாதுகாவலரை தாக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் குறிப்பாக வீடியோ மற்றும் போட்டோ ஆதாரங்களோடு அந்த தனியார் நிறுவனத்துடைய பாதுகாவலருடைய அதிகாரி ஜாஃபர் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். புகாருடைய அடிப்படையில் ஆட்டோவில் வந்த நபர்கள் யார் என்பது கூட தெரியாமல் காவல்துறையினர் திரளி வருகிறார்கள். திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் திருடு நடைபெறுகிறது. அதனை தட்டி கேட்கக்கூடிய பாதுகாவலர் தாக்கப்படுகிறார். கல்லால் விரட்டி துரத்தி அடிக்கப்படுகிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருப்பதை பட்டவர்த்தனமாக இந்த காணொலிகள் காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.